போலாம். சரவணா மாப்ள, சரவணன் சரவணன், என்ன சரவணன் இது? உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. சண்முகம், உள்ள போய் சரவணனை பாருப்பா. எப்படி செல்லைகளை அவன் முகத்துல முழிப்ப? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள போய் பாருப்பா. நீ வா. இல்ல நீ வா, முதல்ல வா. வா சண்முகம். டேய் சரவணா, உன்னை நான் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா நீ இப்படி கிடக்குறியடா. உன்னை இப்படி பார்க்க என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்குடா. ஏமா இப்படிலாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதம்மா. நீ எமோஷனல் ஆகாதம்மா, அப்புறம் மறுபடியும் மயங்கி விழுந்துற போறமா. நான் மயங்கி விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள உயிரோட இருக்கணும். அதாண்டி எனக்கு வேணும். அண்ணா, இப்ப எப்படின்னா இருக்க? வலி எதுவும் இருக்கா? வலி இருக்குதாண்டா, ஆனா என்ன ஒருத்தன் இஷ்டு ஓட்டான்டா. அவனை பாத்தியாடா? யாரா அவன்? அவன் யாருன்னு தெரியல, ஆனா உன்னை இங்க அட்மிட் பண்ண விஷயத்த போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்து விசாரிச்சு உன்னை இடிச்சு தள்ளினவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. மேடம், உங்க கழுத்துல நான் தாலியை கட்டணும், ஆனா கட்ட வேண்டிய கையில கட்டு போட்டிருக்கேன். பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன் சரவணன், உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்னங்க சொல்றீங்க? நீங்களா என்ன? ஆமா, நான் தான், நானே தான். நான் தான் ராசி இல்லாதவன். என்னோட பேட் லக் தான் உங்களுக்கு இப்படி அடிபட்டு படுக்க வச்சிருச்சு. ஐயோ தங்கம், நீ ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிற? நீ அதிர்ஷ்டம் கெட்டவ இல்ல, நீ ஒரு அதிர்ஷ்ட தேவதை. உன்னால என் புள்ள ஓகோன்னு தான் இருப்பான், ஒழிஞ்செல்லாம் போக மாட்டாம்மா. ஆனா இவன் இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதோ ஊமையாட்ட நிக்கிறாரே இந்த மனுஷன்தான். எப்ப பெத்த புள்ளை இல்லைன்னு தலை முழுகினாரோ அன்னைக்கே என் பிள்ளைக்கு கிரகம் பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என் மகன் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இன்னும் எத்தனை எத்தனை கண்டத்தை தாண்ட போறானோ தெரியலம்மா. ஏமா இப்படி புலம்பிட்டு இருக்க? அமைதியா இரு. எவனோ இஷ்டு போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? சரி சரவணன், நீங்க இருங்க, நான் அம்மாவை வீட்டுல விட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். வரேன் ஆண்டி. உடம்ப பாத்துக்கோங்க மாப்ள. வர சம்பந்தி, தைரியமா இருங்க. வரம்யா.